ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். பிப்ரவரி 28 முதல் மார்ச் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது 12 ராசிகளுக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் துலா ராசி பார்க்க போகிறோம். துலா ராசி காலபூஷ தத்துவப்படி 7வது ராசி, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை துலா ராசிக்கு கிரகங்கள் வழங்கப் போகிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ராசி அப்படின்னு பார்த்தீங்கனாலே ராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசியை குரு பகவான் பார்த்தாலே இது ஒரு 50% சக்ஸஸுங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் ராசிக்கு குரு பலம் இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நிலை. இது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதால கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டிருக்கும் அன்பர்கள், அதாவது உங்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி, இயலிசை, நாடகம் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு உற்சாகமான ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். அவர் உச்ச நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களின் பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்து அதிபதி 4இல் இருந்தாலும் கூட சுபத்தன்மையை பெறுகிறார். வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல், காலிமனையோ இல்லை ஃப்ளாட்டோ உங்களுக்கு தேவையான ஒன்றை நிச்சயமாக பெறுவீர்கள். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு, அதாவது சில பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 4ல் சனி பகவான் இருக்கிறார் இல்லைங்களா. இருந்தாலும் ராசிநாதன் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சென்று விடுவதால் கல்வி பயிலும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி தருவீர்கள். அதாவது வீடு வாங்குவீங்க, கார் வசதிகள், அதாவது 2 வீலர் 4 வீலர் போன்றவை. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார், வாங்குவீங்க. இதையும் தாண்டி பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. 3ஆம் இடம் என்று சொன்னால் 3ஆம் இடத்துல உங்களுக்கு அந்த அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல செவ்வாய், சனி சேர்ந்திருக்கிறார்கள். தொழில் துறையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி இருவரும், அதாவது கணவன் மனைவின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ராசி 7ஆம் இடம், அதாவது ராசி சுக்கிரன், 7ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடாகிடுது. அப்போ கணவன் மனைவி இருவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுப காரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள், ஆன்மீக வழிபாடு செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2குடையவன் 4இல் இருப்பது என்பது குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. 4இல் செவ்வாய் இருந்தாலே, செவ்வாய் சனி தொழில்துறையில் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இரும்பு சார்ந்த தொழில், இது செவ்வாய் சனினாலே உங்களுக்கு ஒரு இரும்பு சார்ந்த டெக்னிக்கல், இது மெக்கானிக்கல் விஷயங்கள் தாங்க. அந்த மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு நிலை.
அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடம். 5இல் குரு இருக்கிறார். வயிறு உஷ்ணம், அதாவது குரு மட்டும் இல்லைங்க, குருவும் சூரியனும் இருக்கிறார்கள். வயிறு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரிய ஆபத்து ஒன்றும் ஏற்படாது, ஏன்னா குரு சேர்ந்திருக்கிறார். ஆனால் உணவு கட்டுப்பாடு நிச்சயமாக தேவைப்படுகிறது. 5இல் குரு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே பாருங்கள், 5ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறார், குருவோடு சேர்ந்திருக்கிறார். உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவியர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க, சிறப்பான மதிப்பெண்களை பெற முடியும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எந்த பிரச்சனையும் இன்றி எளிதில் கிடைக்கும். 10ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். 10ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் தொழில் திருஷ்டி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதனால் தொழிலில் மந்தத்தன்மை ஏற்படலாம். ஏன்னா அவர் கடகத்தை பார்க்குறாரு இல்லைங்களா. துலாத்துக்கு 10ஆம் இடம் விருச்சிகம், மந்தத்தன்மை ஏற்படும். திருஷ்டி தான் காரணமாக இருக்கும். மந்தத்தன்மையோ தடைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் லாபஸ்தானத்தையும் சூரியன் பார்க்கிறார். 11ஆம் இடத்த அதிபதி 11ஐயும் பார்க்குறார், குரு பகவானும் பார்க்குறார். அப்போ தொழில்துறையில் நல்ல லாபம் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் விருத்தி நன்றாகவே இருக்கும் என்பது சிறப்புங்க. 5இல் குரு, அதாவது புதன் சேர்ந்திருப்பது உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு செய்ய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 12 குடையவன் தான் 5இல் போயிருக்கிறான். அப்போ 12 குடையவர் 5இல் இருக்கிறாருன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் பிற்காலத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ருணரோக சத்துருஸ்தானம். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எதிரிகளால் தொல்லை இருக்கிறது. கடன் சுமை அதிகமாக இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் மகரத்தில் இருந்து உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டை பார்ப்பது என்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு விரிவடையும். அதே நேரத்தில் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 8இல் ராகு நீச்சமாகி இருந்தாலும் இரவு பிரயாணத்தை செய்யாதீர்கள். இரவு நேர பிரயாணம் செய்யாதீர்கள். அப்படி செய்தால் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட காரணம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த 8இல் உள்ள ராகு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூட குறைபாடுகளை வைத்துவிடும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள், உடல் ரீதியாக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம் அப்படின்னும் பொழுது 9ஆம் இடத்து அதிபதி 5இல் இருக்கிறார். 9ஆம் இடத்து அதிபதி 5இல் இருப்பது என்பது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் எளிதில் எந்த சிரமமும் இன்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க, சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்கணும், அதிகமாக லெபோரியஸ் தேவைப்படும். மற்றபடி எண்ணிய செயல், 11ஆம் இடத்தை குருவும் புதனும் பார்ப்பது, எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த துலா ராசி அன்பர்கள் 7 சனி நடக்கிறதால, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதால சனிக்கு பிரீத்தி பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள்.
தலை வருது, தலைப்பாயோட போகும். சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் சக்கரத்தாழ்வாரை துளசி மாலை அணிவித்து சேவித்து வாருங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நரசிம்மரை வணங்குங்கள். ருண விமோசன ஸ்லோகம்னு இருக்குது, அதை பாராயணம் பண்ணுங்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.